இலக்கியமாலை யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதையாடல் நிகழ்ச்சியிலே நாம் இன்று இணைந்திருக்கின்றோம். இன்று துறை தேர்ந்த எழுத்தாளர் பிமல் ரமணி அவர்களுடைய வம்சம் என்ற கதையை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். இதனை தெரிவு செய்தமைக்கு காரணம், மனித மனங்களிலே பரந்துபட்ட மனப்பான்மை இருக்க வேண்டிய அவசியத்தையும், மனித மனங்களுக்கு அறிவு போதிக்கின்ற 5 அறிவு உயிரினங்களை எடுத்து காட்டுவதற்காகவும், ஒரு கதை எவ்வாறு படிமுறைகளில் அமைய வேண்டும் என்பதை அறிய தருவதற்காகவும், இதை விட மேலும் பல விடயங்களை எங்களோடு இணைந்திருப்பவர்கள் அதை எடுத்துச் சொல்வார்கள். அதற்காகவும் தான் இந்த கதையை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இன்று என்னுடன் சிறந்த வாசகர் கோகுலக்கண்ணன் அவர்களும், எழுத்தாளர் மோனிஷா அவர்களும், எழுத்தாளர் ரக்ஷனா ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்து வரவேற்று, முதலிலே நான் இப்போது ஒரு வாசகர் வட்டத்தை வைத்துக் கொண்டு புனைகதை இலக்கியங்களை பற்றி பேசுவதுடன் பல புனைகதை இலக்கியங்களை அழைக்கின்றேன். முதலிலே இவர் இதற்கு முதல் கதையாடலில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவர் இந்த கதையை சுருக்கமாக கூறி அதன் பின் தன்னுடைய பார்வையை எடுத்து வருவார். அதுவரை நான் இப்போது அன்புடன் அழைக்கின்றேன். வாங்கள் மோனிஷா. நன்றி தோழர். உண்மையிலே எனக்கு ஒவ்வொரு மாதிரி கௌசி இந்த மாலை பொழுதல் இணையறதுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கு அதுக்கான சூழ்நிலை அமைய மாட்டேங்குதுன்றதுதான். இங்க ஒவ்வொரு முறை கதைகளை கொடுக்கும் போது அந்த கதைகளை வாசித்து அதை பத்தி யோசிக்கிறதுன்றதே உண்மையிலே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. ஒரு எழுத்துக்கு அது ரொம்ப தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய வாசிக்க வேண்டிய தேவை நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. இந்த கதையும் ரொம்ப ஒரு சுருக்கமா ஒரு 3 பக்கத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்க கதை. எழுத்தாளர் விமலா ராணி, நீங்களே சொல்லிட்டீங்க. கதை பெயர் வம்சம். இந்த கதை இந்த கதையில ஒரு 3 கேரக்டர் தான் இருக்காங்க. ஒண்ணு ரேவதி, நரேன், அப்புறம் ரோசின்ற ஒரு நாய். இந்த ரேவதியோட முதல் ஆரம்பமே அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு 5 வருடமா திருமணம் ஆகியும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுக்கான காரணம் அவங்க கோயில் எல்லா விதமான முயற்சியும் செஞ்சுட்டாங்க. என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்களுடைய கர்ப்பப்பை சரிந்திருப்பதாக சொல்லி அதற்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைப்ராய்டு அப்படின்னு ஒரு கட்டி ஏற்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையே நீக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட போது, இனி நமக்கு தாய்மைன்றதே இல்லையோ, அதுக்கான வாய்ப்பே இல்லையோ, ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையோன்றது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்றத அந்த கதையில எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அவங்க ரொம்ப நொந்து போறாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, டிப்ரெஷன்ல போறாங்க. நரேன் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு தேற்ற பாக்குறாரு. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு எதுக்கு, பரவாயில்ல விடுன்னு அவரும் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா ரேவதியோட மனம் சமாதானமே அடையல. ரொம்ப அதிக அளவுல டிப்ரெஷன்ல போயிட்டே இருக்கிறாங்க. அந்த சூழல்ல தான் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய் இருக்கு. யதார்த்தமா தான் அந்த நாய் ஒரு தெரு நாய் தான். அந்த நாய்க்கு அவங்க வீட்டு வாசலே இருக்கு. அவங்க இலையெல்லாம் தூக்கி போடும்போது அது அங்கே இருக்குது, சாப்பிடுது, அவங்களுக்கு வாலாட்டுது. ஒரு ஆசையா அந்த நாய்க்கு பால் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க கூடவே இருக்கு. அந்த நாய் மேல பாசம் காமிச்சு ஒரு ரிலீஃப், ஒரு அமைதி, அவங்களுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்குது. அது நரேனும் சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ஏதோ ஒரு விதத்தால தன்னுடைய மனைவி கொஞ்சம் மனதளவில் தேறினா சந்தோஷம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த நாய்க்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க. அந்த நாயை பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் இந்த குழந்தை இல்லைன்ற இந்த வெறுமையில இருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வராங்க. அப்பதான் அந்த நாய் கர்ப்பமாகுது. ரோசிங்கிற அந்த நாய்க்கு பேர் வைக்கிறாங்க. அது கர்ப்பமாகுது. அது குட்டி போடுறத நினைச்சு இவங்க தனக்கே ஒரு தாய்மை அமைய சந்தோஷப்படுறாங்க. ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. குட்டியும் பிறக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் ஊளையிடுது, சத்தம் போடுது இரவு நேரத்துல. என்னன்னு வெளியே போய் பார்த்தா அந்த குட்டி யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த நாயையும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு போயிட்டதுனால அதுவும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு, அதுக்கு சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாம அது ரொம்ப பாதிச்சு போயிருக்கு. அதை பார்க்க திரும்பியும் ரேவதி மனசு கஷ்டப்படுறாங்க. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த சூழல்ல தான் ஒரு சரி வேணாம், இந்த நாய் நம்ம முன்னாடியே, நம்ம வளர்த்த நாய் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி சாகிறத பார்க்க வேணாம், எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுங்கன்னு கணவன் கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த நாய் கொஞ்சம் தேறி வந்துருது.
வெளியே வந்து பாக்குறாங்க, அது சாப்பிட்டுருக்கு. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு அது ஓரளவுக்கு சாப்பிட்டுருக்கு. பூனைக்கு அப்ப வந்து அது அது தன்னுடைய பாலை வந்து 3 குட்டி பூனைங்க, ரொம்ப அப்பதான் பிறந்த அந்த குட்டி பூனைங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஒரு 5 அறிவுள்ள ஜீவன் வந்து ஒரு தன்னுடைய வம்சம், தன்னுடைய இனம் அப்படியெல்லாம் பார்க்காம அது வந்து இப்படி அது ஒரு தாய்மையை வந்து வேற மூலமா இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்குதே. நம்ம ஏன் இவ்வளவு சுயநலமா நமக்கு குழந்தை பிறக்கலாம், நமக்கு தான் பிறக்கணும் நம்ம யோசிக்கிறோம்னு. கதையோட இடையிலேயே வந்து இந்த தத்தெடுக்கிறத பத்தி அவங்களுக்கு ஏற்கனவே சொல்றாரு அவங்க கணவர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த குழந்தைய பார்த்தா கூட எனக்கு கோவம் தான் வரும், தாய்மை அடைய முடியலன்ற கோவம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது நான் ஏன் அதை கடைசியா சொல்றேன்னா, அவங்க கடைசியா அந்த முடிவுக்கு தான் போறாங்க. ஓகே, ஏன்னா இங்க வந்து உயிர் வாழ்றதுன்றது உறவுகள் தேவையில்லை, உணர்வுகள் தான் தேவை அப்படின்னு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. உறவுகள்னு இல்ல, அந்த உணர்வுகள் தான் வேணும். நமக்கு ஒருத்தட்ட அன்பு காட்டணும்ன்ற அந்த உணர்வு தான் இருக்கணும். நம்ம அந்த நம்முடைய உறவு தான் இருக்கணும், நம்முடைய ரத்தம் தான் இருக்கணும், நம்முடைய ஜீன் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த மனநிலை வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை. அதுல இருந்து வெளியே வந்தாதான் இந்த தத்தெடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க தத்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. இந்த கதை வந்து வாசிச்ச போது ஒரு ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்ல, அதாவது வாசிச்சு முடிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்ல எழுதப்பட்டிருந்தாலும் கதைல வந்து நிறைய முரண் இருக்கு. எனக்கு நல்ல விஷயம் தத்தெடுக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இங்க ஒரு ஒரு பெண்ணுடைய மலட்டுத்தன்மை வந்து எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுதுன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு பெண் வந்து குழந்தை இல்ல அப்படின்னா அவ எந்த அளவுல எல்லாம் வந்து காயப்படுறா அப்படின்னா, உடல் அளவுல மட்டும் இல்ல, இந்த சமூகம் எல்லா விதத்திலயும் அந்த பெண்ணை காயப்படுத்தி அவளை வந்து இந்த சமூகத்துல வாழ்றதுக்கே தகுதியே இல்லாத ஒரு ஜீவனா இருக்கு. மலடின்ற வார்த்தைக்கு ஒரு ஆண் மையத்துல ஒரு சொல்லு இருக்கா? கிடையாது. ஆண்களுக்கும் குறை இருக்கலாம், அதுவும் சாதாரணம் தான். ஆண்களுக்கு குறை இருக்கிறது பெரிய விஷயம் நான் சொல்லல. ஆனா அதை சாதாரணமா ஆண்களாலையும் எடுத்துக்க முடியல, சமூகத்தாலையும் எடுத்துக்க முடியல. ஆனா மலடின்ற பேர் மட்டும் இன்னும் நம்ம சமூகத்துல தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இங்க வளர்ந்திருக்கிற அத்தனை ஃபர்டிலிட்டி சென்டருக்கும் காரணம் முதல்ல இந்த கதையில இருக்கிற நோக்கம். அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு என் ரத்தத்துல என்னோட இதுல என்னோட ஜீன்ல குழந்தை பிறக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான், என்னோட வம்சமா இருக்கணும். அதனாலதான் இங்க இருக்கிற அத்தனை ஃபர்டிலிட்டி சென்டரும் கொழுத்து போய் வளர்ந்துருக்கு. அந்த வகையில இந்த கதையோட கருத்துன்றது ரொம்ப மேன்மையானது. ஆனா அது ஒரு பெண்ணுடைய கையில இருக்கான்றது எனக்கு அதிக சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் முடிவெடுக்க முடியுமா? நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கேன், ஒரு எத்தனை குடும்பத்துல ஒரு பெண் 2வது குழந்தை வேண்டான்னு ஒரு முடிவை எடுத்துட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு 2வது குழந்தை வேண்டாம், ஏன் முதல் குழந்தை வேண்டாம்னு சொல்றது பெரிய சிக்கல். சரி, எனக்கு 2வதா ஒரு குழந்தைய பெத்துக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதுக்கான வாய்ப்பே இங்க ரொம்ப குறைவு தானே. நான் வந்து என் பையனுக்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்றதுக்கே நான் எல்லார்கிட்டயும் பேச வேண்டி இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய குழந்தைக்கே நான் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா அது என் கையில இல்ல. சோ அந்த அளவுக்கு இந்த பேட்ரியார்கி சொசைட்டி வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த கதை வந்து ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்துல சொல்லப்பட்டதா நான் உணர்றேன். மத்தபடி தத்து எடுக்கணும்ன்ற அந்த நோக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப உயர்ந்த நோக்கம். அது எல்லார்கிட்டயும் போய் சேரணும். ஆனா அது அவ்வளவு சுலபமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில கொஞ்சம் அவுட் ஆஃப் டேட் என்னன்னா, தத்து எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நேரா ஒரு ஆசிரமத்துக்கு எல்லாம் தத்தெடுக்க முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு பெரிய ப்ரொசீஜர் வச்சிருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும், அதுக்கு மேல 2 வருஷம் காத்திருக்கணும், உங்க சொத்துல ஒரு பகுதி அந்த குழந்தைக்கு நீங்க எழுதி வைக்கணும். இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் கடந்து நம்ம தத்தெடுக்கலாம். என்னுடைய நண்பர் ஒரு தத்தெடுத்திருக்காங்க, 2 குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா இப்ப இருக்கிறாங்க. இருக்குல்ல, அதுவுமே ஒரு நீண்ட ப்ராசஸா இருக்கு. சோ நம்ம ஒரு கதை எழுதும்போது கொஞ்சம் யதார்த்த சிக்கல்களையும் யோசிச்சு மேபி அவங்க காலகட்டத்துல இருந்து அவங்க எழுதியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய கருத்தை சரியா அப்படின்றத மற்றவர்களோட பார்வையில இருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையில்தான். ஆனா அது 1935ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட கதை. அந்த காலகட்டத்தில் இது ஒரு அவசியமான கதை என்றது தெரியுது. ஆனா இந்த கதையை நான் எடுத்த நோக்கம் வந்து அந்த தத்தெடுக்கிறது மட்டுமல்ல, அதை பற்றி இன்னும்
பிற விஷயங்கள் பேச வேணும் நாங்கள் இப்போது என்றத அதை நோக்கமாக வச்சுதான் எடுத்தது. பாப்பம் எங்களுடைய கண்ணா என்ன எங்களுக்கு சொல்ல போறாரு. இவரை நாங்கள் முதல் அறிமுகப்படுத்துவோம். இவர் யார் என்று சொன்னார். இவர் செவாலியர் ராச வெங்கடேசனார் அவருடைய பேரை எல்லாரும் பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க மற்றது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறந்த ஒரு தமிழ்ல ஒரு பெயர் பெற்ற ஒருவர் தான் இந்த ராச வெங்கடேசர் என்றவர். அவருடைய பேரன் தான் இவர். இது அவருடைய முதலாவது நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இவருடைய தமிழ் இவருக்கு சிறுகதையில் வாசிப்பதில் சிறந்த ஆர்வம் இவருக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தை கூடுதலாக நூல்கள் வாங்குவதும் வாசிப்பதும், இது ஆங்கிலத்திலும் வாசிப்பார் நினைக்கின்றேன். ஆனால் தமிழிலும் இவர் வாசிக்கிறது காரணம் பேரனாரின் அவருடைய கருமைய பதிவு இவரிடம் இருக்கின்றது. அவருக்கு அடுத்ததாக அவர் பேர் சொல்ல ஒரு பிள்ளையாக நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இன்று உங்களுடைய கன்னி முயற்சிக்கும் நாங்கள் தலை சாய்த்து உங்களை வரவேற்கின்றோம். வாங்க. ரொம்ப நன்றி மேடம், கௌசி மேடம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இன்னொன்னு, இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா ஒரு குரூப் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் பார்க்கறது ரொம்ப அரிது. பொதுவா நம்ம ஏதாவது ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு நம்ம அது ஒரு 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த அனுபவம் கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்க. உங்களோட இதுல குறைவா வருது. இது பெட்டரா இருக்கா? இது ஓகே. ஓகே ஓகே. திருப்பி நான் சொல்லவா ஃபர்ஸ்ட்ல இருந்து? நல்ல இதை கட் பண்ணிட்டு நான் அதை போடுவேன். இந்த இனிஷியேட்டிவ் கௌசி மேடம் எடுத்த இந்த இனிஷியேட்டிவ் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் பார்க்கறது ரொம்ப அரிது. பொதுவா நம்ம ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு அந்த அனுபவத்தை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில பேர் அதை கேட்பாங்க, பல பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு புக்கை மல்டிபிள் வான்டேஜ் பாயிண்ட்ல இருந்து பாக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நான் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிருப்பேன் ஒரு கதையை, மற்றவங்க வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க. அவங்க எந்த கண்ணோட்டத்துல இந்த கதையை பாக்குறாங்க. இந்த மாதிரி தருணங்கள் ஒரு கதையில பல பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு வர விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்ற போது அது நிஜமாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த கதைக்குள்ளார போறோம் அப்படின்னா இந்த வம்சம் ஒரு நல்ல ஷார்ட்டான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, ரொம்ப டிராமாட்டிக்காலாம் போகாம ஒரு யதார்த்தமா ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுகதை. அது எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொன்னு எனக்கு அவங்களுடைய பிலாசபிஸ் அங்கங்க அவங்க சொல்லியிருக்க பிலாசபிஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. சில வரிகள் எனக்கு பிடிச்ச சில வரிகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அன்பை தர வாரிசு தேவையில்லை, வம்சம் தேவையில்லை, வாஞ்சை போதும். அதே மாதிரி விடிவது நமக்கு வயதாவதற்காக மட்டுமல்ல, வாழ்வதற்காகவும் தான். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிஜமா பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம யூஸ்வலா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அதை ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் வயசு ஆயிருக்கும். அப்போ நம்ம இன்னும் வாழ்வதற்கு நிறைய நாட்கள் இருக்கு அப்படின்றத காட்டுற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனா பாக்குற இந்த வார்த்தைகள் தான். இன்னொன்னு இப்போ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதை இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசினாலும் இது இமோஷன்ஸ்க்கு இட் இஸ் அ ஃபர்டைல் கிரவுண்ட். ஏன்னா நம்ம இப்போ ஒரு தனி மனிதன் சார்ந்தும் சரி, சொசைட்டி சார்ந்தும் சரி, இப்போ மோனிஷா மேடம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு தனி மனிதன் எடுத்துக்கோமே, திடீர்னு டாக்டர் உனக்கு கேன்சர் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மனசுக்குள்ள நம்ம உடைஞ்சு போயிடுவோம். அந்த இமோஷன், அந்த ஃபீலிங் பாத்தீங்கன்னா அது நம்மளுக்குள்ளதான் இருக்கும். என்னத்தான் நிறைய பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அது நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே டைம் எடுக்கும். இப்போ ரேவதி கிட்டத்தட்ட இந்த ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க இல்லையா? என்னதான் நரேன் இல்ல நீ நார்மலா இருன்னு சொன்னாலும் அந்த வலி வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் இன்னொன்னு, இந்த மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ வழுக்க விழுந்தவன் எல்லாருடைய மண்டையை தான் பார்ப்பான், கால் இல்லாதவன் நார்மலா நடக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங் டைல் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஒருத்தவங்க ஏற்கனவே ஒரு வழியில இருக்காங்க, ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற போது ஒரு நாளும் நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதை ரிலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 தடவைனாச்சும் அந்த விஷயம் நம்ம மைண்டுக்கு போகும். அவங்க டிப்ரெஸ் ஆவாங்க.
இமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஸ்ட் மனநிலையில இருப்பாங்க. இப்போ இதே பெண் வந்து இப்ப ரேவதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஒண்ணு இருக்கு, ஒரு பெண் வந்துட்டு தாய்மை அடையும் போதுதான் வந்து முழுமை அடைகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு. இப்போ இந்த கோட்டை இந்த மனநிலையில அவங்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வலி இருக்கும். ஏற்கனவே வழியில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் நான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வலி இருக்கும். அதே மாதிரி சொசைட்டியல் ப்ரெஷர், இவங்க மோனிஷா மேடம் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு எல்லாருமே வந்துட்டு வார்த்தைகளால வந்துட்டு அவங்கள காயப்படுத்திட்டே இருப்பாங்க, என்ன விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சுப காரியங்களுக்கு போனா கூட நலங்கு வைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தருணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்துட்டு அவங்க வந்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு நினைவூட்டுற மாதிரி, மேலும் கஷ்டம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இப்போ நான் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு இப்படி ஒரு வழியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குற மாதிரி, கடவுள் வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை இல்லை, தாய்மை அடைய முடியும் இல்லையே சொல்லிட்டு ஒரு இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. இதே கஷ்டத்துல வந்துட்டு இன்னொரு குழந்தை இருக்குது, அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் இமோஷன், சேம் வலி. அப்போ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமா அமைகிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். ஒரு ஒரு இந்த நாயை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாலுமே இட்ஸ் a win-win situation for both of them. ஸோ இந்த வந்து நான் அது மாதிரி தான் வந்து பாக்குறேன். ஸோ ஓவர் டு மேம், நம்ம ஃபர்தரா வந்து பேசலாம் மற்றவங்களுடைய கருத்துக்கள். அந்த அந்த விஷயம் உண்மைதான். இல்லாத ஒன்றைத்தான் நாங்கள் தேடுவோம். என்ன எங்களுக்கு உள்ள குறையத்தான் அது மற்றவங்கள்ட்ட இருக்குதான்றது தேடுவோம். அதே போல மற்றவங்கள்ட்டையும் நிறைவான ஆட்களை பாக்குற நேரத்துல மனதுக்குள்ள ஒரு வருத்தம் ஒன்று ஏற்படும், ஐயோ அவங்களுக்கு இப்படி இருக்குதே எனக்கு இல்லையாண்டு. ஆனா அதை உடைச்சு எறியறதுக்கு வழிவகைகள் இருக்கிற போது அதை பற்றி யோசிக்காமல் நாங்கள் வந்து அதை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்கிறது தான் தவறு என்றது. அதுக்குரிய அடுத்த ஸ்டெப் தான் அந்த நிறைய சொல்றது. இந்த ஸ்டெப் இது இல்லாட்டி அது ஏதோ வாழலாம் வாழ்க்கைக்கு என்றதை அதை எடுத்து சொல்லியிருக்கு. நாங்க பாப்போம் ரக்ஷனா என்ன சொல்றாங்க. ரக்ஷனாவும் ஒரு சிறந்த ஒரு மன நிலை ஆய்வாளர் என்று சொல்லலாம், மனோ தத்துவ ஆய்வாளர் என்று சொல்லலாம், ஓவியர் அவர். அப்ப ஓவியம் வரைகிற அந்த கலை படைப்பு உள்ள ஒருவர்களுக்கு அதை வந்து இன்னும் சிறப்பாக இப்படியான கதைகளை வந்து வரைபடமாக அவங்களுக்கு பார்க்க முடியும். அவ இப்ப நாங்கள் ரக்ஷ நாடகத்தை கேட்போம். வாங்க ரக்ஷனா. வணக்கம். வணக்கம் கோகுல், வணக்கம் மோனிஷா, வணக்கம் கௌசிக். இது சில நேரங்கள்ல நாங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கதைகள் வரும். சில கதைகள் எங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும், சில கதைகள் தாக்கத்தை ஏற்படுத்த போதாத கதைகள் என்று நாங்க கருதின கதைகள் இருக்கின்றன. அடுத்தது பொருளளவில் சிறந்ததாக இருந்தாலும் மொழி அளவில் அது இன்னும் செம்மையாக இருந்திருக்கலாம், அல்லது சொல்கிற பாங்கில் அது இன்னும் சிறப்பானதாக இருந்திருக்கலாம் என்று நாங்க யோசிக்கிற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாங்க எடுத்திருக்கிற இந்த நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சாரி. இன்றைக்கு நாங்க எடுத்திருக்கிற இந்த கதை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தாய்மை சம்பந்தமானது அல்லது குழந்தை இன்மை சம்பந்தமானது, குழந்தையை ஒன்றை தத்தெடுத்து கொள்ற விடயம், அந்த அதற்குரிய மனநிலை தொடர்பானது என்று நான் இத ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள நான் பார்க்கல. எனக்கு இந்த கதை வாசிச்ச உடனே இந்த கதை வந்து அதுல இழைதான் இந்த குழந்தையின்மை. இந்த கதை சொல்ல வருகின்ற ஒரு பெரிய செய்தியினுடைய ஒரு சின்ன இழைதான் குழந்தையின்மை என்று நான் புரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னா இந்த சமூகம் என்கின்ற இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு, இதுல எது சரி எது பிழை, எது எப்படி இருக்க வேணும், எது முழுமை எது முழுமையின்மை என்று நிறைய கற்பிதங்கள் நாங்க செய்து வைத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்க, சில நிதர்சனங்கள் இருக்கிறது. இப்ப நாங்க வந்து ஒரு கொள்கை ரீதியில நாங்க இப்படி 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 என்று சில புரிதல்கள் எங்களுக்கு இருக்கிறது. அது நாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் நாங்க விரித்து கொள்கின்ற ஒரு உலகம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய தேடல், எங்களுடைய ஆய்வு, எங்களுடைய அறிவு, எங்களுடைய பார்வை, இது சம்பந்தமான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கு. அது போல ஒவ்வொரு தனி மனிதருடைய அந்த நம்பிக்கை அடிப்படையில இருக்கிற, புரிதல் அடிப்படையில இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனை மட்டத்துக்கும் இடையிலான தொடர்பாடல், இது ஒரு பக்கம் இருந்தாலும்
இன்னொரு பக்கம் ஒரு மனித இனம், ஒரு உலகத்துல பிறந்திருக்கிற ஒரு மனித இனம், இயற்கை, இந்த இயற்கையினுடைய நியதிகள், இது எப்படி இது நடக்கிறது, இதுல எது தேவை எது தேவையில்லை, அடுத்தது இந்த இயற்கை என்கிறது இவ்வளவு காலம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது, அது இந்த கட்டத்துல இருக்கிறது, அது எங்க போக போகுது, இப்படியும் ஒரு விடயம் இருக்குது. இது ரெண்டையும் வச்சு நாங்க பாக்குற நேரம் சில விடயங்கள் எங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறினது. அதாவது எங்களுடைய அறிவா இருக்கட்டும். இப்ப ஒரே வகுப்புல 30 மாணவர்கள் இருந்தால் எல்லா 30 மாணவர்களும் ஒரே ஆசிரியர் படிப்பித்தாலும் எல்லா 30 ஒவ்வொரு 30 மாணவர்களும் ஒரே மாதிரியான வெளிப்பாடை கொடுக்க போறல. அது முழுக்க முழுக்க அவர்கள் சம்பந்தமானது மட்டுமல்ல, அவர்களுடைய கையை மீறின நிறைய விடயங்கள் அதில் இருக்கிறது. உயிரியல் ரீதியாக இருக்கிறது, உளவியல் ரீதியாக இருக்கிறது, அவர்களுடைய சமூகம், பண்பாடு, அவர்களுடைய அந்த சுற்றுச்சூழல், இது எல்லாமே இருக்கிறது. எனவே இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு 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 செய்தியை நாங்க படிக்கிறதாக இருக்கட்டும், ஒரு சம்பவத்துக்கு ஒரே மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ள 4 பேர் நுழைஞ்சா 4 பேரும் 4 விதமா இயங்குறதா இருக்கட்டும், அது தனியாள் வேறுபாடு. இயற்கை அப்படித்தான் இருக்கிறது, மனிதன். எனவே நான் கடந்த வாரத்திலே நான் சொல்லி இருந்தேன், ஏற்றத்தாழ்வுகள் என்று பார்க்காமல் நாங்க அதை பல்வகைமையாக நாங்க பார்க்க வேணும். ஒரு பணக்காரன் இருக்கிறான், ஒரு ஏழை இருக்கிறான், அல்லது ஒரு படித்தவன் இருக்கிறான், ஒரு பாமரன் இருக்கிறான், ஒரு ஆற்றல் மிகுந்தவன் இருக்கிறான், ஒரு அறியாமையில் உள்ளவன் இருக்கிறான். இப்படி எப்படியான ஆக்களா இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நேர்மையாகவும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவர்கள் செவ்வனே வாழ்கின்ற மனிதர்கள் என்றால் அவர்களுக்குரிய அந்த இடம், அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்படி ஒரு சமூகம் இருக்க வேண்டும். நான் கடந்த முறை நாங்கள் அந்த ஏற்றத்தாழ்வு பற்றி பேசுற நேரம் நான் அதை பேசினேன். இது ஒரு குழந்தை இருக்கு இல்ல ஒருத்தருக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு இல்ல அவர்களுக்கு சகோதரர் இருக்கிறார்கள், சிலருக்கு சகோதரர்கள் இல்ல, சிலருக்கு பெண் சகோதரர்கள் இருப்பாங்க, சிலருக்கு ஆண் சகோதரர்கள் இருப்பாங்க, சிலருக்கு திருமணமாயிருப்பாங்க, சிலருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். சிலர் திருமணமாகி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நிலைமை சரியில்லாததால் அந்த திருமணத்தை விட்டவங்க வெளியேறி இருப்பாங்க, கணவனோ மனைவியோ மரணித்தவர்கள் இருப்பாங்க. எனவே மனிதர்கள் என்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படியுமே ஒரு டெம்ப்ளேட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவரவருடைய வாழ்க்கை அவரவருடைய அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள அது போயிருக்கு. நான் சிலர் எங்களுக்கு சில டெம்ப்ளேட்டுகள் இப்ப ஒரு கரிக்குலம் வைட்டேன்னு அதுல இப்படித்தான் இருக்க வேணும், இந்த விடயங்கள் கேட்பாங்க. இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு உங்களை பத்தின ஒரு தகவல் கொடுக்கணும்டா இதுல இப்படி இருக்க வேணும். அதையே நான் நிறைய பேர் நான் சொல்லுவேன், அப்படி இருக்க வேணும் அவசியம் கிடையாது. இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடுக என்கிறது தானே ஒழிய, இவன் இப்படியெல்லாம் இருந்திருந்தவன் ஒண்டாத்தான் நான் இப்படி இவனால இருக்க முடியும், இல்லாட்டி இவன் இப்படி இருக்க வேண்டும் அப்பதான் அவன் இப்படியானவன் என்கிற இந்த கட்டமைப்பு தவறானது என்கிறது என்னுடைய புரிதல். எனவே ஒரு பெண், கோகுல் அவர்கள் சொன்னது போல, பட்டால் தான் தெரியும் பாடு, படாதவன் ஒன்றாலும் பாட்டை பற்றி சொல்ல மாட்டான். ஒரு குழந்தை இல்லை என்கிறத நாங்க போலாம், அது நடக்கிறது தானே, அதுல கவலைப்பட வேணாம், அப்படி இல்லை. ஏனென்று சொன்னா இந்த குழந்தையின்மை என்கிறது இந்த பெண் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் போனதுக்கு பிறகு வார ஒரு பிரச்சனை அல்ல அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் பிறந்ததுல இருந்தே அந்த பெண் எத்தனை குடும்பங்கள் அவ பார்த்து வளர்ந்திருப்பான், எத்தனை சம்பிரதாயங்கள், சடங்குகள் இப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் உள்ளூரா அவர்களுக்கு ஊறிப்போன ஒரு விடயமாக இருக்கு. ஒரு கற்பிதம் ஒன்று, நாங்கள் லேர்னிங் தியரி சொல்ல மாதிரி கண்டிஷன் பண்ணி வைத்திருப்போம். எனவே அப்படி ஒரு இடத்துக்கு தன்னால் அதை சாதிக்க முடியவில்லை, இல்ல தனக்கு அது நிகழவில்லை என்ற இடத்துல அந்த பெண் எப்படி அதை உணர்வார் என்கிறது மிகவும் ஒரு இமோஷனலான ஒரு விடயம். அதை நாங்க அது பரவாயில்லை, அதுல ஒன்றும் இல்லை என்று நாங்க கடந்து போகலாம். அடுத்தது, மனிதனுக்கு 2 வகையான தேவை கொண்டு அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரம் அன்பை கொடுக்க வேண்டும், ரெண்டும் வேணும். இப்ப வளர்ச்சியிருந்த எல்லாருமே எங்களுக்கு அன்பை தந்து இருக்கிறாங்க என்று சொன்னால் கூட எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வடிகால் வேண்டும். குழந்தைகள் என்கிறவர்கள் அதுல ஒரு வழி என்று நான் கருதுகிறேன். எனவே அது இல்லை என்று சொல்றத
நாங்க சாதாரணமான ஒரு விடயமாக ஒரு பெண்ணால் அதை இலகுவாக ஜீரணித்து கொண்டு போகக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்று நாங்க கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றா அது இயல்பாகவே மனிதனுக்குள்ள ஒரு இயல்பு. இப்ப பெண்ணுங்கிறவள் குழந்தையை பெற்றுக்கொண்டால் தான் அவள் தாயாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா பெண்ணுக்குள்ள இயல்பாகவே அந்த தாய்மை என்ற உணர்வு இருக்கிறது. இப்ப திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் கூட ஒரு குழந்தையை பார்க்கிற நேரம் அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு தாய்மை உணர்வு வரும். பிள்ளை இல்லாதவர்களா இந்த ஒரு முதியவர்களுக்கும் வரும். சின்ன குழந்தைகளா பெண்களுக்கு அந்த தாய்மை உணர்வு எந்த ஒரு கட்டத்திலையும் அவர்களுக்குள்ள இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அது குழந்தை பெற்றுக்கொண்டுதான் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் சமூகம் எப்படி அதை ஓவர் குளோரிஃபை பண்ணி வைத்திருக்கிறது என்கிறதான் இங்க கேள்வி. அப்ப ஒரு பெண்ணை நினைத்தாலும் அந்த கணவன் எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு விடயம் சொல்றாரு. ஒரு வழக்கமாக கணவன்மார் இதுல இவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த கதையில வர அந்த கணவன் அவருக்கு அந்த ரேவதிக்கு அவர் சொல்றார், ஏன் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை என்று அவர் சொல்றார். இருந்தால் கூட அந்த கணவன் சொன்ன போது கூட அந்த பெண்ணால் அதை ஜீரணிச்சு கொள்ள இயலாம இருக்கு. 2 காரணம். ஒன்று, தனக்கு பிள்ளை இல்லை, தன்னுடைய மரபணுக்கள் வச்சு தன்னுடைய இரத்தம் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய நகலாக அந்த பிள்ளை இருக்கலங்கிறது உண்டு. அடுத்தது, இந்த சமூகத்துல அப்படியான ஒரு பெண் வாழலாமா என்கிற ஒரு கேள்வி. உதாரணமாக இப்ப ஒரு 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 பொருளாதார ரீதியில யாரிலையும் தங்கி இருக்காத ஒரு பெண்ணாக இருக்கலாம். அந்த பெண் நாங்க கருதுகோளுக்கு வைத்துக் கொள்ளும் ஒரு பெண், நல்லா படித்த ஒரு பெண், தன்னுடைய செயற்பாடுகள் எவற்றிலும் இப்ப மோனிஷா சொன்னது போல ஒரு பிள்ளைக்கு நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்றேன்டா கூட இப்ப 10 பேர்கிட்ட பேச வேண்டி இருக்கு என்ற நிலைமையில இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கா என்று வைத்துக்கொள்ளும். அப்படியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இயலும் இப்படியான விடயங்கள்ல இருந்து தன்னை தவிர்ந்து கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டு தனக்கு உரிய ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு வாழ்றதுக்கு ஒரு பெண்ணுக்கு இயலும். ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. சுற்றி வரைக்கும் உறவினர்களுக்கு கூடயே வாழ்ந்து கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அன்றாடம் இவர்களை முகத்துல முழிக்க வேண்டும், 4 நிகழ்வுகளுக்கு போக வேண்டும். வாரவர்கள் எல்லோரும் மறக்காமல் இந்த கேள்வியை அந்த பெண்ணிடம் கேட்பார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். கட்டாயம் கேட்பார்கள், கதவை தட்டி கேட்பார்கள். இது நடக்கிற விடயம். இது எனக்கு இது நடந்திருக்கிறது. ஆனால் எனக்கு எனக்குரியவர்கள் யாருக்கு நாம பதில் சொல்ல வேணும், இது யாருடைய கதையை நாங்க சீர்தூக்க வேண்டும் என்று சொல்ற சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நான் ஒவ்வொரு முறை நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிற நேரமும் அங்க இருக்கிற என்னை போல இருக்கிற பெண்களை நான் பார்த்து கவலைப்படுவேன். ஏன்னா அவர்களுக்கு இதுல இந்த கூட்டில இருந்து விடுதலை கிடையாது. அவர்கள் அங்கதான் வாழ வேண்டும். அன்றாடம் அங்க அவங்க பேசுற பேச்சுக்கள், அடுத்தது சிலர் இலகுவாக சில சொல்லாடலை அவங்க பயன்படுத்திடுவாங்க. அது ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் பாதிக்கும். தன்னை போல சுற்றி இருக்கிற பெண்களை அந்த பெண் பார்க்கிற நேரம் கௌசி அவர்கள் சொன்ன போல, ஏன் எங்களுக்கு இப்படி இல்லை, இவர்களுக்கு எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் நாங்கள் கம்பேர் பண்ண தொடங்கும். இல்லாமையில் எல்லாரும் அதை பத்தி தான் யோசிப்பாங்க. இப்ப யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு எவ்வளவு எத்தனை வயதா இருக்கும், இவங்க எத்தனை வயதுல திருமணம் முடிச்சிருப்பாங்க, ஒருவேளை இவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்கும், இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும்ங்கிறத தாண்டி ஓட வைக்கப்படுது. அந்த பெண் அந்த சிந்தனையில இருந்து வெளியேறவே முடியாத மாதிரி ஒரு வருடம் தொடங்குகிறதுண்டா. இப்ப 2026 தொடங்கினா எல்லாருக்கும் அது புது வருடம் இருக்கும். ஆனா இப்படியான பெண்ணுக்கு அது எப்படி இருக்கும்? இன்னொரு வருடம் போகுது, இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது என்கிற ஒரு பிரச்சனையிலேயே இது போய்கொண்டிருக்கும். எனவே இது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் பாரதியார் சொன்ன மாதிரி அந்த தத்தெடுக்கிற விடயத்தை அந்த கதையில பின்னுக்கு நாங்க அடிக்கடி சொல்ற அந்த ட்விஸ்ட், எங்களுக்கு சிறுகதையில நாங்க தேடுகின்ற அந்த ட்விஸ்ட்ங்கிற விடயம் இந்த சிறுகதையில இருக்கிறது. அதாவது அந்த பூனைகளுக்கு அந்த நாய் பால் கொடுக்கும்ங்கிற அந்த விடயத்தை நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை இந்த நாய் குட்டிகளை காணல, அப்ப இவங்க தேடி போவாங்களோ, இந்த நாய்க்காக இவங்க போய் அந்த குட்டியை தேடிக்கு இவங்க தங்களுக்கு தான் குழந்தை இல்லை, எனவே அந்த நாயில குழந்தை அப்படியெல்லாம் யோசிக்குது மனம். யோசிக்கிற நேரம் சம்மந்தமே இல்லாமலுக்கு அந்த பூனைகளை கொண்டு அப்ப எங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. அப்படின்னு சொன்னா இப்ப நாங்கள் கூட மனிதர்கள் எந்த அளவுக்கு மனதளவுல நாங்கள் அதுக்கு தயாராக இருப்போம் என்று தெரியாது. ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்றங்கிறது சின்ன விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு கடமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. மனுஷா சொன்னது போல சொத்திலேயே நாங்க பங்கெழுதி வைக்க வேண்டிய அளவுக்கு அது ஸ்ட்ரிக்ட் ஒரு இதாக இருக்கிறது இப்பொழுது. ஆனால்
அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல கூட நாங்க எந்த அளவுக்கு இலகுவாக இப்படியான ஒரு முடிவை நாங்க எடுத்துடுவோம் என்ற நேரம் எங்களுக்கு இல்ல எல்லாருமே பிள்ளைகள் தானே எல்லாரும். அதுக்கு ஒரு பயாலஜிக்கல் கனெக்ட் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உறவுகளுக்கு அப்படி ஒன்று இல்ல. இப்ப நாங்க எங்களை எடுத்துக்கொண்டாலே இப்ப நாங்க அன்றாடம் பேசுகின்ற எங்களுடைய குடும்பம் போல நாங்க பாவிக்கிற என்று நாங்க சொல்கிற எத்தனை பேர் உண்மையிலே எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டா இல்ல. இப்ப நான் முந்த நாள் நான் இதுல ஷேர் பண்ணியிருந்தேன். நான் முந்த நாள் நான் காலிக்கு போயிருந்தேன். காலியில நான் ஒரு ஸ்கெட்ச் மீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஸ்கெட்ச் மீட்ல வந்தவர்கள்ல ஒரு இந்தியர், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறவர். அவர் இலங்கைக்கு சுற்றுலா வந்தவர். அவரும் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அப்ப நாங்க உடனடியாக அவடத்தை நாங்க பேசி செஞ்சு எங்களோட குழுவோட ஒன்றாய் நாங்க அடுத்த நாளும் அவங்களோட சந்திச்சு பேசி எங்களுக்குள்ள அந்த தொடர்பு எப்படின்னு சொன்னா எங்களோட சிந்தனைகள் போல அவங்களோட சிந்தனையும் இருக்கிறது. இப்படியாகி நாங்க மிகவும் ஒரு ஒரு நட்பு, எங்களுக்குள்ள ஒரு உறவு, இனி லைஃப் லாங் நாங்க அவங்களோட தொடர்பில் இருப்போம் ஒரு நிலை வருது. அப்ப மற்ற உறவுகளை நாங்க அப்படி தேர்ந்தெடுக்கிற நேரம் ஏன் ஒரு குழந்தைய, ஒரு சகோதரர்களை, ஏன் ஒரு வாழ்க்கை துணையை கூட நாங்க அப்படி எடுக்கிறதுக்கு நாங்க யோசிக்கிறோம். குழந்தையாக மட்டும் நான் அதை பார்க்கல. என்னுடைய குடும்பம் என்று நான் சொல்லக்கொள்ள அது ஏன் என்னுடைய ரத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற கேள்வியை பெருசா இந்த கதை கேட்கிறதாக நான் பாக்குறேன். இதை நாங்க வெறுமின குழந்தைகளை தத்தெடுக்கிறது, குழந்தை இல்லைங்கிற அந்த விடயத்துக்குள்ள நாங்க இதை மட்டுப்படுத்தக்கூடாது. இப்ப எங்கட நாடு, நான் இப்ப இலங்கையில இருக்கிறேன். நான் ஒரு இலங்கையர், அது இந்தியா, இது நாங்க பிரிச்சு கொண்டதுதானே. மற்றபடிக்கு பார்த்தால் இப்ப உதாரணம் எடுத்துக்கொண்ட இப்ப ராஜாராம் எடுத்துக்கொண்டாலே நாங்க கௌசியா தெரியும். ராஜாராம் எடுத்துக்கொண்டே அது அக்கா தங்க நாங்க கூட சொந்த தம்பி மாதிரி தான் நாங்க பழகுறோம். இது சாத்தியம், எல்லா உறவுகள்லையும் இது சாத்தியம் என்கிறது ஒரு பரந்த ஒரு சிந்தனைய எங்களுக்கு இது தூண்டி விடுது. எங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். இந்த கதையை வாசிச்சதுக்கு பிறகு எங்களோட உள்ளத்துல இப்படியான ஒரு விசாலமான ஒரு சிந்தனை, ஒரு மாற்றம் வரலன்னு சொன்னா எங்களோட கல்வியில அர்த்தம் இருக்குதா, நாங்க படிச்சதுல பிரயோசனம் இருக்குதாண்டு நாங்களே எங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறதாக இந்த கதை எங்களுக்கு ஒரு குத்திட்டே இருக்கும். இந்த கதை இனிமேல் நாங்க பாக்குற இடங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன். எனவே இந்த கதையை மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட கதை. எந்த விதமான மொழி ரீதியான எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது மிக சிறிய ஒரு நீட்டி முழக்கவில்லை, எந்த இடத்தையுமே நீட்டி முழக்கவில்லை, தேவையில்லாத விமர்சனங்கள் இல்லை, தேவையில்லாத ஒரு விவரணங்கள் இல்லை. எல்லாமே ஒவ்வொரு வரியும் கதைக்கு தேவையான வரி. இது தேவை, இது தேவையில்லை யோசிக்கிற அந்த பாண்டித்யம் அந்த எழுத்தாளர்கிட்ட இருந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த கல்லுக்குள்ளதான் இந்த சிலை இருந்தது, தேவையில்லாத நான் வெளியேற்றின நான் சிலை தெரிஞ்சதுன்னு சொன்ன மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு அந்த கதை அப்படியே ஒரு அவ்வளவுதான் என்ற அந்த சாரம் செறிவோட அந்த கதை இருக்கிறது. இந்த கதையை வாசிக்கிறவர்கள் இத ஒரு பிரச்சனை ரீதியானதாக இதை மட்டுப்படுத்தாமலுக்கு இதை இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும். இதுதான் சமூகத்துக்கு இந்த கதை செய்கிற ஒரு மாற்றம் அல்லது ஒரு தாக்கம், சமூகத்தின் மீது இந்த கதை செலுத்தக்கூடிய தாக்கம் நான் நினைக்கிறேன். அதுவும் அப்படி ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது இன்னும் சிறப்பானதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். இருந்தது உங்களுடைய பார்வை. உண்மையில் தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற உயிர்களிலே நாங்கள் அந்த பாசத்தை தேடி பெறுகின்றோம். எல்லாம் ஒன்றுதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, உயர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க களியாட்டம் எங்கும் நாமன்றி வேறில்லை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க எல்லாம் பார்த்த அந்த பார்வையை விட்டு நான் கொஞ்சம் சற்று வெளியே நான் திருப்பவும் அதை கதைச்சு கொண்டிருக்கிறத விட நான் சற்று மற்ற பக்கத்துல நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என்னோட தாய்மை என்ற உணர்வு, இந்த தாய்மை என்ற உணர்வு, இதைத்தான் நான் அதுல கூடுதலாக பார்த்தேன். இந்த கதையை நான் எடுத்து வாசிச்ச போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு திடீரென்று ஒரு அந்த இறுதி கட்டம், நீங்க சொன்ன பாரு பூனைக்குட்டி அந்த பால் கொடுத்த அந்த ஒரு வித்தியாசமாக இருந்தது. உண்மையில மனசை தொட்ட ஒரு கதையாக அது இருந்தது. இந்த தாய்மை என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. அது உயிர்கள் எல்லாருக்கும் இருக்குது. அது தனியே பெண்ணுக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. ஆண்களுக்கும் இந்த தாய்மை உணர்வு இருக்குது. இதுதான் அந்த தாயுமானவர் என்று சொல்வார்கள். ஒரு பெண் இல்லாமல்
ஒரு ஆண் பழக்கின்ற குழந்தையை எடுத்து பார்த்தால் அந்த தாய்மை உணர்வோடு தான் அந்த குழந்தையை அந்த ஆண் வளர்ப்பார். அப்ப அந்த தாய்மை அதுதான். இதை மீறி அங்க நாங்கள் வேறு உயிர்கள் என்று பார்க்கிற நேரத்தில் தண்ட குட்டிதான் தண்ட குஞ்சுதான் என்று தெரியாமலே குயில் தண்ட கூட்டுக்குள்ள காகத்தை வளர்க்குது. அது தன்னுடையது என்று உணராமலே அது வளர்க்குது. அப்படி என்று சொன்னால் அந்த தாய்மை என்றது எல்லாருக்கும் இருக்குது. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு தாய் பால் கொடுத்ததாக நாங்க அறிஞ்சோம். இப்படி ஒன்று நடந்திருக்குது என்று அறிஞ்சிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மாடு தன்னுடைய பசுமாடு தன்னுடைய குட்டி காயப்பட்டு கால்நடை மருத்துவமனையில இருக்குது. காலை ஒரு தரம் மாலை ஒரு தரம் வந்து பால் அந்த குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு திரும்பி அந்த பசு போகுது என்று சொன்னால் அந்த உணர்வுன்றது தாய்மை என்ற உணர்வு எல்லாரிடமும் இருக்குது என்றதை இதை நாங்கள் கண்டு இந்த கதையின் மூலமாக உணர்றோம். ஏனென்றால் நாய் பூனைக்கு பால் கொடு அவருடைய உள்ளத்தில அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பெண்ணுடைய உள்ளத்தில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இது 1935ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட கதை என்றபடியால் இந்த காலகட்டத்தில குழந்தை இல்லை என்றது கவலை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு செயற்கை கரு கட்டல் முறை இருக்கிறது. மற்றது இப்படி குழந்தையை எடுத்து கடினம் இருந்தாலும் அப்படி பிள்ளையை நாங்க வளர்க்கறதுக்காக ஒரு இடத்துல போய் எடுக்க வேணும் என்று சொன்னாலும் எடுத்து வளர்க்கிற நேரம் நிறைய ப்ரொசீஜர் இருந்தாலும் ஆனால் அதை எல்லாத்தையும் தீர்த்து எங்களுக்கு செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. பிள்ளையை வளர்க்கறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் கவலை என்று விட்டுட்டு அந்த தாய்மை என்ற அந்த உணர்வை வெளிக்கொண்டு வேறொரு பிள்ளையை எடுத்து வளர்க்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்குரிய காரணங்களும் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்குது. இதை நான் அதுல வித்தியாசமா இந்த இவ்வளவு பேசினதுக்குள்ள நான் எடுத்துக்கொண்ட ஒரு இது. மற்றது குழந்தை என்றது எப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்துவதுதான். அந்த குழந்தை என்றது வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்துறது. இப்ப திருமணம் செய்து இருந்து அதுக்கு பிறகு அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்னன்ற நேரம் அது குழந்தை. அந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அது கொண்டு போறோம். மற்றது உலகத்திலிருந்து ஒரு உயிர் ஒன்று வருகிறது. அந்த உயிரை நாங்கள் வளர்த்து எடுத்து இந்த உலகத்துக்கு நாங்க கொடுக்கிறோம். அப்ப அந்த ஒரு முயற்சி கூட அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்களுக்கு ஏற்படுது. அதுவும் இங்கு நான் வெளியில கொண்டு வர்ற மாதிரி இருந்தது. ஏனென்றால் மற்றவங்க கேட்கிறாங்களே ஏன்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா அவங்களது ஒரு கியூரியோசிட்டி என்ன நடக்குது ஏன் இவங்களுக்கு இல்லையா என்ற ஒரு இருக்கு. ஆனா அது இன்னொரு வகையில நாங்க பாக்குற நேரம் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவர்கள் புகுந்து தங்களுடைய கியூரியோசிட்டிய அவங்கள்ட்ட காட்டுறது அதெல்லாம் தவிர்க்கப்படுறதுதான். இப்ப எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்குது. எனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது மற்றவர்கள் மூலம் அது எடுத்து காட்டப்பட வேண்டும் என்ற அவசியம் அது இல்லைன்றதான் நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க மோனிஷா. ஆக்சுவலி நீங்க எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்துல இருந்து பேசியிருக்காங்க. கோகுல் சார் பேசினதும் அந்த சிண்ட்ரோம் எல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலி கேட்க நல்லா இருந்துச்சு. அவரு சொன்ன அந்த தாய்மைன்ற உணர்வு அது எப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அது இல்லாதவங்க தான் ஒவ்வொருத்தரும் அந்த தாய்மையும் அந்த ஒரு தாயும் குழந்தையும் பேசிக்கும் போது அவங்க எவ்வளவு ஏக்கமா அதை பாப்பாங்க நமக்கு இல்லையே அப்படின்றத அது புரிஞ்சுக்க முடியுது. அதே போல ரக்ஷனா ஒரு டீப்பர் அனலைஸ் பண்ணிருக்காங்க. சோ அத அவ்வளோ டீப்பர் அனலைசேஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு அவங்களுடைய கருத்துப்படி. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு தாய்மைன்ற உணர்வு அந்த இத நீங்க பாக்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. ஏன்னா நம்ம படிக்கிற ஒரு வேற கண்ணோட்டத்துல இருந்து நான் ஏன் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த நாயோடைய கதையே எடுத்துக்கங்களேன். நாய் அந்த குட்டி தூக்கிட்டு போயிட்ட பிறகு அது கொஞ்சம் 2 நாள்ல சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா இதே மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குட்டியை நம்ம விட்டு கொடுத்திருப்போமா? நம்ம துரத்தி அந்த குழந்தைக்காக நம்ம என்னவும் செய்ய தயாரா இருப்போம். இன்னொரு குழந்தைய பெத்துக்க முயற்சி செய்வோமா? அது எனக்கு கேட்டா மனிதன் வேற ஒரு இடத்துல இத நான் ஜெனட்டிக்கல் இத பத்தி படிக்கும் போது இருக்கிறதுலே சுயநலமான ஒரு இனம் தாய்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தன்னுடைய குட்டிகள்லயே எது பலவீனமான குட்டியோ அதை அடிச்சு கொன்னுறவோ சாப்பிடவோ கூடிய அளவுக்கான ஒரு தாய் பறவைகள் உண்டா.
பக்கத்துல இருக்கிற முட்டைய வந்து உடைச்சிட்டு அதை குடிச்சிட்டு தன்னோட புரோட்டீனை ஏத்திக்கிட்டு தன்னோட குட்டிய பாதுகாக்கிற ஒரு தாய்மை பறவை இருக்கான். சோ இதெல்லாம் வந்து ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வாசிக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா நம்ம தாய்மைன்ற உணர்வை கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்றதுனால இதை படிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா மனுஷன் அப்படி இல்ல. பல நேரங்கள்ல மனித தாயின்றது நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுன்ற உணர்வுல நம்ம ரொம்ப சுயநலமா, அது சுயநலம்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து அவ்வளவு அந்த குழந்தைக்காக ஏங்குற விதத்திலயும் சரி, அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுலயும் சரி நம்ம ரொம்ப கண்ணும் கருத்தமா இருப்போம். அந்த குழந்தைய தொலைச்சிட்டா அந்த தாய் அதுக்கப்புறம் எப்படி உயிர் வாழ்வான்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டிப்ரெஷன், குழந்தை இல்லைன்ற டிப்ரெஷனை விட மோசமானது அது. சோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு கருத்தை சொல்லணும்னு இந்த உதாரணத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சோ ஒரு எழுத்தாளனா என்னுடைய கண்ணோட்டத்துல இருந்து நான் இந்த உதாரணத்தை எழுதும்போது இதோடைய மத்த பார்வைகள்ல இருந்து நான் பார்க்கும்போது எங்கேயும் இந்த உதாரணம் இருக்கிறே நமக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். மற்றபடி என்னுடைய கருத்து வந்து இந்த கதை வந்து அந்த காலகட்டத்துல இருந்து ஓகே ஒரு பிரச்சனை, அதுக்கான தீர்வு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு அல்டர்னேட்டிவான ஒரு தீர்வை யோசிச்சு பாருங்களேன். அதாவது ரே ஆஃப் ஹோப்னு அவர் சொன்னால அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. இது ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குற ஒரு கதை, ஓகேவா? அந்த வகையில இது ரொம்ப சரியான கதை. ஆனா நான் சொன்ன கண்ணோட்டத்துல எல்லாரும் யோசிப்பாங்கன்னு தெரியல. சோ நான் அதான் சொல்றேன், நம்ம மூளை கொஞ்சம் அப்படி டிஃபெக்டிவா யோசிக்கும். சில விஷயங்களை படிக்கும்போது இது இப்படி இருக்கலாமே, இது இப்படி எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இவ்வளவு ஆழமா முழுக்க தாய்மையை பற்றிய ஒரு நாவல், அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணி எழுதுனதுனாலயோ என்னவோ அது குறித்த என்னுடைய இது வந்து அந்த மைண்ட் வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாவல் வந்து பெண்கள் வந்து குழந்தை பெறுவதற்கு எவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இயங்குது, அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் எப்படி இயங்குறாங்க, அவங்க ஒரு குழந்தை எடுக்கிறதுல இருக்கிற டெசிஷன் எப்படி எடுக்க முடியுது அவங்களால, ஒரு டாக்டர் வந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிற அந்த டாக்டர் அந்த அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி பாக்குறாங்க. அதாவது ஒரு 18 வயசு பெண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுற பெண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டு வரும்போது அவளுடைய நிலை என்ன இருக்கு, குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை கண்ணோட்டத்தை பார்த்து எழுதுனதுனாலும் என்னவோ இந்த கதையை பார்த்ததுமே சில விஷயங்கள் வந்து ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் இது சமூகத்திற்கான தீர்வா, தத்தெடுத்தல் அப்படின்றது ஒரு சரியான, என்ன கேட்டா அதுதான் ரொம்ப சரியும் கூட. நம்ம எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறதே வந்து என்ன கேட்டா இவ்வளவு பாப்புலேஷன் அவசியமான்ற மாதிரி நம்ம எல்லாம் யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா நம்மளுடைய ரீப்ரொடக்ஷன், அப்கோர்ஸ் அதுவே இயற்கை விதிதான், நம்மளுடைய நோக்கமே நம்மளுடைய சந்ததிகளை வளர்க்கணும்ன்றதுதான் போது நம்ம இன்னும் கொஞ்சம் இதுவா யோசிக்கலாம். அந்த அளவுக்கு முடியாது. எனக்கு அப்புறம் என் பேரை சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நம்ம யோசிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம உடம்பையே பஞ்சர் ஆக்கிட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு பதிலா தத்தெடுக்கிறது என்ன, அது 2 வருஷம் ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அது வந்து நமக்கு பாசிட்டிவா முடியும்ன்றதுதான் சரியும் கூட. நான் இது ரொம்ப சரியான இதுவா இருந்தாலுமே கூட இந்த கதையில சொல்லப்பட்ட சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் லாஜிக்கலா எனக்கு இடிச்சுது, அவ்வளவுதான். ஆனா உங்க கருத்துக்கள் எல்லாத்தோட நான் ஒத்து போறேன். ஏன்னா எனக்கு நீங்க சொல்லும் போது இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்கலையே. இல்ல, நான் வந்து அந்த மனுஷோட கருத்தோட நான் ஒத்து போறேன். நான் சொன்ன விஷயம் வந்து நீங்க சொன்னது மிகச்சரி. அதாவது மனித அந்த உதாரணம் வந்து லாஜிக்கலா அது இடிக்கிற உதாரணம் தான். ஏன்னு சொன்னா மனிதர்ங்கிறவன் ஒரு வித்தியாசமான பிரீட். அதை நாங்க கம்பேர் பண்ணலாது. நாங்க வந்து இந்த கதையில நாங்க கம்பேர் பண்ற அந்த இடம் என்னன்னு சொன்னா வந்து ஒரு சின்ன இலை தானே. அது நாங்க ஃபுல்லா கம்பேர் பண்ணல. இப்ப நாய்கள் இப்படி செய்யுது, நாங்க இல்ல அப்படி இல்ல. அது இல்ல, அதுல படிப்பினை அது இல்ல. இப்ப நாய் வந்து இப்படி செய்யுது, அதாவது இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாயால முடியுது உன்னாலேயே முடியலங்கிறது தான் கேள்வி ஒழிய இப்ப எங்கட குழந்தை காணாம போனா நாங்க தேடி போக மாட்டோம்ங்கிறது இல்ல. அது அவடத்தோடய நாங்க நிப்பாட்டோட அந்த கம்பேரிசன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது மிக மிக சரி. அடுத்தது வந்து இப்ப ஒரு குழந்தையை நாம பெற்றுக்கொள்ளணுமா, இப்ப இருக்கிற பாப்புலேஷன்லங்கிற ஒரு உலகத்துல வந்து ஒரு ஜெனட்டிக் பூல் இருக்குது. இயல்பாக உங்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலுமெண்டா நாங்க பெற்றுக்கொள்றது தான் வந்து எங்களோட சமூகத்துக்கு ஆரோக்கியம். என்னன்னு சொன்னா இப்ப என்னுடைய அந்த ஜெனட்டிக் இது வந்து சமூகத்துக்கு தேவையுடையதாக இருக்கலாம்.
அப்ப ஒரு தேர்ந்த ஒரு ஜெனட்டிக் ஒரு கம்போசிஷன் உங்கள்ட்ட இருக்குதுன்னா நீங்க ஏன் ஒன்றும் இல்ல 10 பெத்துக்கோங்க நல்லா வளர்த்து விடுங்க, சமூகத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகளா இருக்கட்டும். ஏன்னா பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல பெற்றோர்களுக்கு தான் பிறக்கும் என்று சொல்ல இயலாது. எனவே நல்ல பெற்றோர்களாக நீங்க இருந்தா உங்களால் உங்களுக்கு அதுக்கு இயலுமாக இருந்தால் அதை செய்யறதுக்குரிய உங்களுக்கு அந்த பொருளாதாரம் எல்லாமே சரியாக இருக்குமெண்டா உங்களுக்கு ஏற்கனவே பிறந்த ஒரு குழந்தை அப்படி ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பிள்ளைன்னு சொன்னா அது நல்ல விஷயம். அப்ப நாங்க கொஞ்சம் அதை நாங்க விஞ்ஞானத்துல பக்கமும் நாங்க யோசிக்க வேணும். இப்ப எடுத்தடுப்புல எல்லாரும் டக்கான சொல்ற ஏன் நாங்க கஷ்டப்பட வேணும், இது செய்ய வேணும். கஷ்டம் மனிதன் என்றவன் உலகத்துல பிறந்தால் அவன் ஒரு பரிணாம வளர்ச்சி ஒன்று இருக்கு அவனுக்கு. அவன் அது எதையுமே செய்யாமலுக்கு நான் அப்படியே இருந்துட்டு நான் சாதிக்க போறேன் என்று சொல்றது. ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் எனக்கு சொன்னார், ஒரு கைனகாலஜிஸ்ட் எனக்கு சொன்னார் நான் கொஞ்சம் பிந்தி திருமணம் முடிச்சேன். அதால அவர் கேட்டார், அப்ப எத்தனை வயசுல திருமணம் முடிச்சீங்க? அப்ப நான் சொன்னேன், நான் 28 வயசுலதான் திருமணம் முடிச்சேன் அப்படின்னு. அப்ப ஏன் நீங்க குழந்தை? நான் சொன்னேன், படிக்கிற வேலை இருந்துச்சு. அப்ப இது முடிஞ்சு மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு கல்யாணம் முடிப்போம் நினைச்சேன். அவர் எனக்கு சிரிச்சிட்டு சொன்னார், குழந்தை பெற்றுக்கொள்றதால படிக்கலா என்று சொல்றது ஒரு மித். கல்விக்கு குழந்தை பேரு, திருமணம், குடும்ப வாழ்க்கை எல்லாம் தடையாக இருக்குங்கிறது ஒரு மித். அதாவது இப்ப சொன்னார், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி செஞ்சுட்டு இருக்கிற பிள்ளைகளே 4 பிள்ளைகளை வீட்டை வச்சு வளர்த்துட்டு வர பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, தே ஆர் சக்சஸ்ஃபுல். அது உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஏனென்றா நான் அதை லைஃப்ல பாத்துருக்கிறேன். நாங்க 5 பிள்ளை, நான் கடைசி பிள்ளை. நான் பிறந்தது பிறகு எங்களோட அம்மா இன்னொரு டிகிரி செஞ்சேன். நான் பிறந்தது பிறகு எனக்கு 3 வயசா இருக்க கூட எங்களோட அம்மா இன்னொரு டிகிரி செஞ்சா. எங்க வாப்பா எங்களை வீட்டை வச்சு வளர்த்துட்டு இருந்தார். அவர் ஒரு டீச்சர். ஆனா அவர் சமைச்சு தந்து உமா கிளாஸுக்கு போற டைம்ல நான் சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை. அப்ப அந்நேரம் அது நிதர்சனமான உண்மைகள். எனவே நாங்க தான் அலையோஞ்சி கால் கழுவம் இருக்க கூடாது. அலை அடிச்சு தான் இருக்கும். நாங்க போறதான் காலை இது செஞ்சு போறதான். மனிதன் அதுக்கு கேப்பபிள்ங்கிறத நாங்க முதல் உணர வேணும். டக்குன்னு திருமணத்தை ஒரு பெரிய ஒரு விஷயமாக்கி, குழந்தை பெறத்தை ஒரு பெரிய விஷயமாக்கி, இது கஷ்டம், இது இது என்று நாங்க குளோரிஃபை பண்ணி இப்ப எங்களுக்கே ஒரு திருமணம் முடிக்கிறேன்டா, ஓ இது இவ்வளவு கஷ்டமான வேலையோன்னு நாங்க பயப்படுறோம். திருமணம்ங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். மிக திருமணம் செஞ்சு நீங்க யார்கிட்டையும் சொல்ல கூட தேவையில்லை. முடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை தொடங்கி வாழுங்க. நீங்க ஆக்களுக்கு சாப்பாடு போட தேவையில்ல, நீங்க கல்யாணத்துக்கு கார்டு அடிக்க தேவையில்ல, நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல, ஹால் புக் பண்ண வேணாம், ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க போங்க, திருமணத்தை முடிங்க. திருமணம் முடிக்கிறது என்னத்துக்கு? ஒரு கம்பானியன்ஷிப் வேணும், நாங்க வாழ வேணும். இப்ப நாங்க தான் வாழ்க்கையை கஷ்டமானதாக ஆக்கி வச்சுக்கிட்டு திருமணம் முடிக்கணும், இத்தனை வயசுல இது செய்யணும், அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு திருமணம் முடிக்கணும் போல இருக்குதா, உனக்கு ஒரு பார்ட்னர் வேணுமா, நீ முடி. உனக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்தா நீ முடிச்சுக்கோ. அது சரி வரலையா, அதை ஒழுங்கா கழிச்சு பேசி அதுல இருந்து விடுபாடு. இதுல எல்லாம் ஒன்றும் இல்ல 10 கல்யாணம் முடி, பிரச்சனை இல்ல. உனக்கு சரி வரலையா விட்டுட்டு போ, இன்னும் சரி வருது. இப்படி நாங்க எல்லாத்தையுமே ஈஸியா பாக்குறதுக்கு முயற்சிக்கணுமே ஒழிய இதுல இந்த கருத்து மனுஷா சொன்னதோட நான் ஒத்து போறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த நாய்க்கு பால் கொடுக்குற அந்த இது என்னன்னு சொன்னா, அந்த பாசத்தை மனுஷனுக்குத்தான் காட்ட வேணும் இல்ல, நாய் தண்ட வாரிசுக்குத்தான் கொடுக்கணும் இல்லை, யாருக்காவது அந்த பாசத்தை பகிர்ந்து கொள்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலதான் நான் சொல்றேன். என்னென்றால் எனக்கு இந்த வாரிசுக்காக பிள்ளைப்படுறன்ற அந்த கான்செப்டே எனக்கு ஒத்து வராது. நான் அதை நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால், ஒரு பிள்ளை நானே இல்லாத போது பிறகு எதிர்காலத்துல இந்த இத வாரிசுக்கு எந்த பேரைத்தான் இந்த பிள்ளை சொல்றதுல என்ன இருக்குது? அதுல நானே இருக்க மாட்டேன், அப்புறம் எந்த பிள்ளை சொல்லும்ன்றதுக்காக ஒரு பிள்ளை பெறதா என்றது அதுல எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னால், எதிர்காலத்துல ஆறையாவது எங்களோட பாசத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு, எங்களோட உதவியோட இன்னொரு உயிர் வளர்றதுக்கு ஒரு மனுஷா சொன்ன நினைக்கிறேன். தாய்க்காக ஏங்குற எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. அப்படியான ஒரு பிள்ளைக்கு, தாய்க்காக ஏங்குற பிள்ளைக்கு நான் தாயாக இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து விடுறது. அந்த பிள்ளை எந்த பேர் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை.
எனக்கு அந்த அந்த சுயநல போக்கு இல்லாமல் அந்த வாழ்க்கையில ஒரு உயிரை நாங்க உருவாக்கி விடுறதுதான் அவசியம். அதற்கு கடைசியா இறுதியாக அப்பத்தான் அவட மனம் மாறுறது. அதுக்குத்தான் சில உதாரணங்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையில. அதுதான் அவட எண்ணப்போக்கு மாறுது. நான் திரும்பவும் வேறு ஒரு பிள்ளையை எடுத்து வளர்ப்போம் என்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு மாத்துறதாக அந்த ஆசிரியர் அதுல எடுத்து காட்டிருக்கிறார் என்றதுதான் அதுல நான் சொல்ல வர்றேன். கோகுல் என்ன சொல்றீங்க? அதாவது எனக்கு முன்னாடி இந்த காலகட்டம் தெரியல. அது 1930 எழுதப்பட்ட இந்த கதை அப்படின்ற அந்த காலகட்டத்தை நான் யோசிக்கவே இல்லை. ஒரு விஷயம் இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சேர்க்கை கற்கட்டல் என்றது இப்ப வந்திருக்குது. என்ன அது எந்த எங்களுக்கு வேணுமென்ற நேரத்தில் அப்படியும் ஒரு வழிமுறை இருக்கிறது. இப்ப சொல்லுங்க. இப்ப நான் இப்ப சமீபத்துல எழுதின கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். நான் நினைக்கிறேன் 35 நினைக்கிறேன் 1935 அவ இத குறிப்பிட்டார்னு எழுதிருப்பான். ஒரு 50s மாதிரி தான் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, 50s 1950s அப்படி எழுதினால் கூட அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கதை ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அதாவது அந்த தாய் பால் கொடுக்கிற தருணம் பாத்தீங்கன்னா இட்ஸ் an ஐஸ் பிரேக்கர், அவ்வளவுதான். அதாவது நம்மளுக்குள்ளார நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் இல்லையா, நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி சமூகம் சார்ந்து நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பிலீஃப்ஸ் எல்லாமே சமூகம் சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா ஒரு செல்ஃப் செல்டர்டா எனக்கு ஒரு வாரிசு வேணும், என்னுடைய குழந்தை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது அந்த நாயை பாக்குறது ஒரு ஐஸ் பிரேக்கர், அவ்வளவுதான். அதை பார்த்து அந்த ஐஸ் பிரேக் ஆகுது, அவங்க அடுத்த டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ as simple as that, ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கதை இந்த காலகட்டத்துல எழுதணும் அப்படின்னா அது அப்ளிகபிள் ஆகுமான்னு கூட தெரியல. ஏன்னா சமீபத்துல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். டிங்க் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, DINKன்னு சொல்லிட்டு, டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு, இது இந்த நியானால இதை பத்தி ஒரு டிபேட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வைஃப் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சென்னையில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஐடில இருக்கிற 2 பேர் ரெண்டு நல்ல வெல் பேயிங் ஜாப்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஃபாலோ பண்ற லைஃப் ஸ்டைல் அது. கிட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷன்லா அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல். அதையும் இந்த காலகட்டத்துல பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேபி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இந்த லைஃப் ஸ்டைல் மாறுதோ, இந்த சமூகம் லைட்டா மாறுதோ அப்படின்றது எனக்கு தெரியல. பொதுவா நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் வச்சு சொல்றேன். அதே மாதிரி இப்போ சமீபத்துல அயல்நாட்டுல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அங்க இந்த குழந்தை லேட்டா ஒரு 40-45ல கூட குழந்தை பெத்துக்குவாங்க. அவங்களுக்கு எப்போ ரெடி அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அப்ப பெத்துக்குவாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் வேணும்னு நினைக்கிறவங்க தத்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த சமூகம் அந்த ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நேர்ல பார்க்கல, இதெல்லாம் செவி வழி செய்திகள். அப்போ இந்த காலகட்டத்துக்கும் இந்த கதை வேற ஒரு பரிமாணத்துல வந்திருக்கும். அந்த காலகட்டத்துல இது சரின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. எங்கள் 4 பேருடைய கருத்துக்களையும் விரிவாக எடுத்து பார்த்தோம். மிக்க நன்றி. இதே போல வேற ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் சந்திப்போம். வேறு ஒரு கதையோடு நாங்கள் சந்திப்போம். அதுவரை உங்கள் மூவருக்கும் நன்றியை கூறுகின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன்.